சந்தைக்கு போயிருந்தோம். போயிருந்த இடத்துல மிளகா செடியும் கத்திரிக்காய் செடியும் வித்துட்டு இருந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்தாச்சு. நம்மகிட்ட கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் நம்ம ஊனிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. இது வந்து நல்லா கொஞ்சம் அகலம் அதிகமாக இருந்தால் தான் பார்த்திங்கன்னா காய் நிறையா வரும். பக்கத்தில் நெருக்கி நெருக்கி ஊனோம்னா காய் கொஞ்சம் கம்மியாக வந்துடும். அதனால் ஒரு லைனில் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 குழியை போட்டிருக்கோம். நல்லபடியாக முளைக்கணும். ஒவ்வொரு குழியிலையும் 2 வைக்கலாம் சொல்லிட்டு 2 வைக்க போகிறோம். எல்லா மிளகா செடியும் இங்கே ஊனியாச்சு. அந்த கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் செடியும் நம்ம ஊனிட்டோம். இப்போ கூடவே எங்கள் தங்கச்சி கொஞ்சம் வெள்ளரிக்காய் அதை கொடுத்துருந்துச்சு. அதையும் நம்ம பக்கத்து கண்ணியில் ஊனிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு பார்த்திங்கன்னா சுற்றி ரவுண்டாக ஒரு களை பறித்த மாதிரி இது மாதிரி நோண்டிட்டு அதில் ஒரு 5-6 விதையை பற்றி அப்படியே மண்ணுக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து செடி முளைச்சி இந்த தோப்பு ஃபுல்லாக அப்படியே பரவி வளர்ந்துடும். இதே மாதிரி ஒரு 6-7 இடத்துல குழி நோண்டி வச்சுருக்கோம். எல்லா குழிலையும் பார்த்திங்கன்னா ஒரு 5-5 விதையை போட போகிறோம். விதையை எடுத்து இது மாதிரி மண்ணுக்குள்ளே லைட்டாக மேலாப்பில் வச்சா போதும். அது அதுக்கப்புறம் துளுத்து மேலே வந்துக்கும். நம்ம கேட்காமலே வந்து உதவி செஞ்சாப்புல, அதனால் அவருக்கு வந்து கொஞ்சம் மிளகாக்கணும் கொஞ்சம் வெள்ளரிக்காய் அதையும் கொடுத்து விட்டாச்சு. நன்றிண்ணே. வெள்ளரிக்காய் செடியிலேருந்து வெள்ளரிக்காய் வரும்போது நம்ம வீடியோ எடுப்போம், அப்போ அப்லோட் பண்ணுவோம். அதில் வந்து உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.